அது மட்டும் இல்லாமல் ஜாபர் சாதிக் NCP நேஷனல் கிரைம் போலீஸ் என்று மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் காவல்துறையின் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். விசாரணையத்தில் இருக்கின்றார். விசாரணை வளையத்தில் இருக்கும்போது அதை தாண்டி மேற்கொண்ட சம்பவத்தில் கருத்துக்கள் கூறு சரியாக இருக்காது. இருந்தாலும் இந்த விசாரணையின் முடிவில் என்று சொன்னால் அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருந்தவர். இருந்த நேரத்தில் மாண்புமிகு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற MK ஸ்டாலின் உட்பட இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் உட்பட அனைவருடன் நெருக்கம் காட்டி பழகி வந்திருக்கிறார் என்பது அனைத்து ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வெளியான செய்தி. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்களோடு பல ஆண்டுகளாக தொடர்பில் இருந்திருக்கின்றார். நெருங்கிய தொடர்பில் இருந்து திரைப்படத்துறையின் மூலமாகவும் திரைப்படத்துறையில் முதலீட்டு செய்திருக்கின்றேன், கட்டடங்கள் கட்டுவதில் ரியல் எஸ்டேட்லேயும் முதலீடு செய்திருக்கின்றேன் என்று அவள் வாக்குமூலம் கொடுத்துள்ளதாக தகவல் வருகின்றது. இதை விசாரிக்கின்ற நேரத்தில் தமிழகம் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்களை சந்திக்க நேரிடும் என்று சொன்னால் இன்றைக்கி மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் எந்த அளவில் தொடர்பு இருந்தார்கள் என்பதை மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் அவ்வளோ எளிதாக விடமாட்டார்கள். அது வருகின்ற நேரத்தில் 2G ஸ்பெக்ட்ரம் எப்படி தமிழகத்தில் விஸ்வரூபமாக எடுத்ததோ அதையும் தாண்டி இன்றைக்கு போதைப்பொருள் கிட்டைக்காக தமிழகம் மாறியதற்கு இது ஒரு மூல காரணமாக இருக்கும் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள். எனவே தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு முதல்கட்டமாக ஏற்கனவே 4ஆம் தேதி தமிழ்நாடு மாநில தலைவி அளவில் அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். எப்படி தேர்தல் அறிவிக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையர் ஒருத்தர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? அது தெரியல, அவர் தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம். ஏன்னா அவர் ராஜினாமா என்பது தானாக அவராக விரும்பி ராஜினாமா செய்திருந்தால் அவருடைய சூழ்நிலையை அவரிடம் தான் கேட்க வேண்டும். ஆனால் இன்னும் 4 ஆண்டுகள் பதவியில் இருக்கின்ற நேரத்தில் அதை தேர்தல் நீங்கள் சொல்வது போல் தேர்தல் நேரத்தில் ஏன் ராஜினாமா செய்திருக்கிறார் என்ற தகவல் சரியாக வரவில்லை. ஆனால் ராஜினாமா செய்திருக்கின்றார் என்ற செய்தியை அது அவரிடம் தான் அது என்ன சம்மந்தப்பட்டவர்கிட்ட கேட்டால் தான் அதை பற்றி தகவல் வரும். ராஜினாமா என்ற செய்தியோடு நின்றுக்கின்றதை தவிர மேற்கொண்டு தகவல்லாம் அவர் இதுவரை செய்தியாளர் சந்திப்போ எதிலும் தகவலை சொல்லவில்லை. அப்படி தகவல் வருகின்ற நேரத்தில் தான் அந்த கருத்துக்கள் சரியான கருத்துக்கள் தெரிய வரும். யாருமே சொல்லுவாங்க இன்றைக்கி இந்தியா கூட்டணி வச்சுட்டு காங்கிரஸ் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோன்னு கூட சொல்லுவாங்க. அது அவங்க கட்சியை பற்றி அப்படி தான் சொல்லுவாங்க. தேர்தல் கூட்டணியை பொறுத்தளவில் கூட்டணி அமைகின்ற நேரத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்வார்கள். நாங்கள் இன்றைக்கு தெளிவாக சொல்லுகின்றோம், இன்றைக்கு மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கின்றது. மாநில அரசு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப்பொருள், கலாச்சாரம், விலைவாசி உயர்வு, பல்வேறு மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு போன்ற பல்வேறு சுமைகளை இன்றைக்கு மக்களுக்கு சுமத்திருக்கின்றது. எனவே இந்த ஆட்சியின் மீது வெறுப்பில் இருக்கின்றார்கள். மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்தால் மாநில அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. ஏமாற்றி ஒரு நிர்வாக சீர்கேடான அரசை கொடுக்கிறனால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிவு இருக்கின்றது. இந்த 2 நிலைகளும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக வாக்கு வங்கிகளாக எங்களுக்கு மாறும். நிச்சயமாக களத்தில் வெற்றி பெறப்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 39 இடங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம். இல்லை அவங்க கூட்டணியெல்லாம் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம இன்னும் கூட்டணி இல்லை அவங்க கூட்டணி புதிதாக கமலஹாசனை தவிர கமலஹாசன் கூட சீட்டு ஒதுக்கப்படவில்லை. நீங்கள் அதில் செய்ய வேண்டும். ஏற்கனவே இருந்த கூட்டணியை தான் புதுப்பிச்சிருக்காங்க, புதுசாக ஒன்று கூட்டணி சேர்க்கலை. இதே கூட்டணி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியை வந்து தேர்தல் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் இதே கூட்டணி தொடர்ந்தது. ஈரோடு இடைத்தேர்தலில் இதே கூட்டணியில் தான் சந்தித்தார்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த கூட்டணி தான் சந்தித்தார்கள். ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலில் உருவான கூட்டணி தான் இப்பொழுது தொடர்ந்திருக்கின்றது. புதிதாக மக்கள் நீதி மையம் இணைந்தாலும் கூட அவர்களுக்கு போட்டியிடுகின்ற வாய்ப்பு தரப்படவில்லை. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். புதிதாக எந்த கட்சியும் திமுக உள்ள சேரலை, இருக்கின்ற கட்சிகளை தக்க வைத்திருக்கின்றார்கள். எனவே இதில் பெரிய ஒரு மாற்றம் ஒன்றும் வந்துவிட போவதில்லை. திமுகவின் உள்ள அத்தனை எதிர்ப்பும் அவருடைய கூட்டணி கட்சிகள் மீதும் சேர்ந்து பிரதிபலிக்கும். புதிய கூட்டணி நமக்கு வர நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விரும்புகின்ற கட்சிகள் கூட்டணியில் சேரலாம் என்று நேற்று தினம் கூட பொதுச்செயலாளர் சொல்லியிருக்கின்றார். பல்வேறு கட்சிகளோடு பேசப்பட்டு வருகின்றது. இன்றைக்கு பார்த்தால் ஏற்கனவே புதிய தமிழகம், புரட்சி பாரதம், SDPI, இந்திய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்திருக்கின்றன. விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல கூட்டணி அனைத்து அண்ணா திராவிட அமையும்.